ஹாய்ங்க, நாங்கள்லாம் காலையில் வாக்கிங் போனோங்க. இப்போ ஒரு சின்ன குட்டை தாங்க, அதில் பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குன்னு காமிக்கிறேன். பக்கத்தில் போய் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, முள்ளாக இருக்குது, செப்பல் போடாதனால முள் குத்து. வெயிட் வரேன். பாருங்க, இந்த தண்ணிக்குள்ளே தான் மீன் இருக்குது. நாங்கள் காமிக்கிறோம் இருங்க. அந்த தண்ணிக்குள்ள தெரியல, குட்டி குட்டியாக இருக்கும். மேலே ஜிலேபி மாதிரி இருந்துச்சுமா. இருமா வரேன். பூச்சியா கிறுக்குவேலே ஜூம் பண்ணி என்னது எவ்வளோ மீன் பார்த்தீங்களா? குட்டி ஒன்று குட்டை. இங்கே பாருங்க எப்படி போகுது பாருங்க. இங்கே தெரியுது குட்டி குட்டி மீன். குட்டி குட்டி இங்கே பாருங்க. இங்கே ஒரு குட்டி குட்டினா வேஸ்ட். அந்த குட்டியை பிடிச்சிட்டு போகலாம்டா. அப்படியே சாலை வச்சு அலசுங்க, அப்படி கொத்து கொத்தா வரும். ஓ, இங்கே போடுறோம். அவ்வளோ பெருசுடா பாருங்க. கூட்டமா வந்துச்சு, நாங்கெல்லாம் பார்த்தோன்னு ஓடிடுச்சு. இருங்க ஒரே நிமிஷம். அந்த இதுல அதுக்குள்ளதான் போச்சு பாருங்க. எப்படி கண்ணு மட்டும் லைட் மாதிரி தெரியுது. இங்க வர்ற கண்ணு மட்டும் லைட் மாதிரி தெரியுதுடா. குட்டி குட்டி பாருங்க. அந்த குட்டையோட லென்த்தே இவ்வளோதான். வருதுடா. எடுத்துட்டேன். டார்கெட் பண்ணிட்டேன். பாருங்க, எடுத்துட்டேன். எவ்வளோ பெருசு பாருங்களேன். எவ்வளோ பெருசு. கத்தாது. இங்க பாரு, 3டா. புட்டிக்கிறோம்டா மீன் வந்து. போகுது. இல்ல கண்ணுகள் அடிப்போம். நீதானே எது தெரியுதுமா? பிடிச்சி வேஸ்ட் தான். இல்லை பிடிச்சி நம்ம காலேஜ் இது குழந்துடும். இல்லை அது நம்ம காப்பு அவுத்தோடனே பிடிப்போம். பிடிப்போமா? பாருங்க, காலையிலே வாக்கிங் போயிட்டு எல்லாரும் மீன் பார்த்துட்டு இருக்கோங்க. இதாங்க எங்க ஊர். எப்படி இருக்கு பாருங்க, எங்க அம்மா ஊர். ஹாய். பார்த்தீங்களா மீன் எவ்வளோ இருக்குன்னு? குட்டி குட்டி மீனாக வந்துச்சு. அப்புறம் நிறையா மீன் பெருசாக இருக்குங்க. இத்தனையோண்டு தாங்க அந்த குட்டை. இங்கே பாருங்க, நான் காமிக்கிறேன். இதுதான் சும்மா ஒரு வயலுக்கு நடுவில் வாய்க்கால் தான். ஆனால் இதில் எவ்வளோ மீன் இருக்குது பார்த்தீங்களா? உள்ளே போய்